மதி, நேற்று இரவிலிருந்து தற்போது வரையும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? ராணுவ ரீதியிலாக எப்படிப்பட்ட தாக்குதலில் இந்திய ராணுவம் ஈடுபட்டார்கள்? பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவர்கள் என்ன தாக்குதலை மேற்கொண்டார்கள்? தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக இன்று காலை பொழுது அக்னூர்ல பதற்றம் தணிந்து காணப்பட்டாலும் கூட அடுத்தடுத்து இன்று இரவோ நாளையோ இது தொடர்பான யோசனைகள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும். அரசும் தொடர்ந்து அது தொடர்பான ஆலோசனைகளையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்தியா தரப்புல என்னென்ன மீட்டிங்ஸ் அவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலாக என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம்? இன்றைய தினத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளினுடைய தலைமை தளபதி மற்றும் 3 படைகளினுடைய தளபதிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று இந்த பாகிஸ்தானினுடைய தாக்குதல் சம்பவம் தொடங்கிய பொழுதே உடனடியாக இது போன்ற ஒரு கூட்டத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேற்கொண்டார். இந்த நிலையில் அந்த சந்திப்பானது இன்றும் தொடரும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் அப்போதைய நிலைக்கு ஏற்றாறு போல ஒரு சூழல் இருக்கும், அதற்கேற்ற போல ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தற்பொழுது ஒரு சூழல் நிலவுகிறது. எனவே இந்த சூழலுக்கு ஏற்ப ஒரு முடிவு எடுப்பதற்காக அந்த கூட்டம் கூடும் என கூறப்படுகிறது. எனவே அந்த கூட்டத்தில் புதிதான ஒரு முடிவுகள் எடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து முக்கியமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியதிலிருந்து நேற்றைய தினம் என தொடர்ச்சியாக 2 நாட்களும் வெளியுறவுத்துறை மற்றும் 2 படைகள், அதாவது இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தப்பட்டு என்ன மாதிரியான தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டன, என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினமும் அது போன்ற ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. 10 மணி அளவில் டெல்லியில் மீண்டும் அதே போல ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும் என்ற ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அது இன்னும் சற்று நேரத்தில் உறுதி செய்யப்படும். அவ்வாறு உறுதி செய்யப்படும் பட்சத்தில் இந்தியாவிடமிருந்து அதாவது அதிகாரப்பூர்வமான மற்ற தகவலானது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல மற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக பாகிஸ்தானினுடைய நகர்வை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை நேற்று காஷ்மீரில் அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு தான் இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறது. ஒருவேளை பாகிஸ்தான் மீண்டும் சீண்டும் பட்சத்தில் அவர்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுப்பதற்கான அனைத்து அளவிலும் தயாராக அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் இந்த எல்லையோர மாநிலங்கள் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா நேபாளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 10 மாநிலங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா எந்த நிலையையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதாவது பாதுகாப்பு ரீதியாகவும் சரி, அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் என அனைத்து வசதிகளுடன் தயாராக இருக்க வேண்டும், பாதுகாப்பு ரீதியாகவும் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே தெரிவித்து விட்டார். எனவே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாராக இருந்தன. நாம் ஏற்கனவே பார்த்தோம், அக்னூரில் பதற்றமான எந்த ஒரு சூழலும் இன்றி இயல்பான ஒரு காலை பொழுது விடிந்ததாக நாம் பார்த்தோம். தற்பொழுது தலைநகர் டெல்லியிலும் அதே போன்ற ஒரு சூழலானது நிலவி இருக்கிறது. டெல்லியில் நேற்று எந்த விதமான தாக்குதல் முயற்சியும் நடைபெறவில்லை என்றாலும் கூட மற்ற மாநிலங்களில் அந்த ஒரு பரபரப்பான அந்த சூழலை அடுத்து டெல்லியிலும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்தியா கேட் உள்ளிட்ட பொது இடங்களில் மக்கள் கலந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். மேலும் டெல்லியினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது டெல்லியிலும் ஒரு எந்த விதமான பதற்றமும் இன்றி ஒரு இயல்பான ஒரு பொழுதாக தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது நாம் திரையில் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது கடமை பாதை என்று, அந்த கடமை பாதையில் காலையில் பலர் உடற்பயிற்சி மேற்கொள்வதும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதும் வழக்கம். அந்த வகையில் வழக்கமான ஒரு பொழுதாகவே இருக்கும். இன்றைய காலையிலும் பல்வேறு நபர்கள் அங்கு நடைப்பயிற்சியில் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். எனவே
தலைநகர் டெல்லியிலும் வழக்கமான ஒரு பொழுதாகவே விடிந்திருக்கிறது. எனவே நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள், அதாவது நேற்று இரவு பதற்றமாக இருந்த அனைத்து பகுதிகளும் இன்று காலை முதல் பொழுது விடிய தொடங்கியதுமே ஒரு இயல்பான ஒரு நிலை, பதற்றமெல்லாம் தணிந்து ஒரு இயல்பான நிலையிலேயே நாடு முழுவதும் அந்த ஒரு தாக்குதல் முயற்சிக்கு உள்ளான பகுதிகளும் கூட ஒரு வழக்கமான ஒரு பொழுதாக, எந்த விதமான பதற்றமும் இல்லாத ஒரு பொழுதாக விடிந்திருக்கிறது.